அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்ன 4 முக்கியத்துவம் வாய்ந்த நம் வாழ்க்கைக்கு தேவையான உபதேசங்கள் என்னங்க? அந்த 4 ஒவ்வொருத்தருக்கும், எனக்கு, உங்களுக்கு, பார்க்குறவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் சிறியவங்களாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய 4 முக்கியமான விஷயம். என்ன 4 முக்கியமான விஷயம் பார்த்துடலாமா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு அது தீர்வு கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இது நாள் வரையே தேடிட்டு இருந்தனே, இதானா அது அப்படிங்கிற ஒரு நிம்மதி கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களோடு, உங்களுடைய குடும்பத்தினரோடு தொடர்ந்து இதை பகிருங்க. நம்முடைய சேனலுக்குள்ளே முதல் தடவையாக நீங்கள் வந்தவங்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்கள் அதை பெல் ஐக்கானை நீங்கள் ஆல்னு கிளிக் பண்ணிக்கங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் போடக்கூடிய அப்டேட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். மார்க்க ரீதியான பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த சேனலை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாருங்கள், காணொலிக்குள்ளே போகும். ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, 4 விதமான விஷயங்கள் 4 விதத்தில் கிடைக்கும். முதல் விஷயம் என்ன? பாவம் செய்யாமல் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனாலும் முடியல ஹஜ்ரத். ஏதோ ஒரு பாவம் செஞ்சிடறேன். கெட்ட பார்வை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ப்ரோன் வீடியோஸ்லாம் நான் ஒதுங்கி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்நிய பெண்களை ஏறெடுத்து பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஹலாலை தவிர்த்து ஹராமை தொடவே கூடாதுன்னு நினைக்கிறேன். இது நாள் வரை ஏதோ கொஞ்சம் மதுவை குடித்து பழகிட்டேன். இனிமேல் அந்த வாடை கூட வேண்டான்னு நினைக்கிறேன். ஆனால் ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த முசீபத்து ஹராம் எல்லாம் என் கையில் சேர்ந்துருது. ஏதோ சில பாவங்கள் என் வாழ்க்கையில் நடந்துருது. என்னை மீறி நடக்குது, எல்லை மீறி நடக்குது. எப்படி நான் பாவத்திலேருந்து வெளியே வர்றேன் இப்படின்ற கேள்வி நம்மள நிறைய பேருக்கு இருக்குங்க. ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறாங்க, பாவங்களை விடுவதற்கான எளிமையான வழி சொல்லுகிறேன். இமாம் ஷாஃபி சொன்னதை சொல்கிறேன், என்னுடைய கருத்து கிடையாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறாங்க, டெய்லி லுஹா தொழுவுங்க. லுஹாவுடைய தொழுகையை தொழுங்கள். உங்களை அல்லாஹ் பாவத்திலேருந்து வெளியே கொண்டு வந்துடுவான். பாவமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கு வாய்ப்பை தருவான். ஏனென்றால் தலபுன தர்க்க துனூப், பாவங்களை விட்டு விலையே வரிய வேண்டும் என்று நாங்கள் தேடினோம். ஃபவஜத்னா ஃபி ஸலாத்தி லுஹா, லுஹாவுடைய தொழுகையை தொழுதால் பாவமில்லாத வாழ்க்கை வாழலாம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ பாவமில்லாத வாழ்க்கை வாழணும்னா என்னங்க செய்யணும்? லுஹா தொழ வேண்டும். லுஹா தொழுகை எப்போ தொழுகிறது? சூரியன் உதித்து சூரியனுடைய அந்த ஒளி கொஞ்சம் சற்று நம்முடைய மேனியில் அதாவது அதனுடைய அந்த ஃபீலிங்கை உணர்கிற மாதிரி உண்டான நேரம். உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு 9 மணி, 9:15, 9:30 மணி வச்சுக்கோங்க. அந்த நேரத்துக்கு பின்னால் தொழக்கூடிய தொழுகை லுஹா. 2 ரக்காய் தொழுகலாம், 4 ரக்காய் தொழுகலாம். விருப்பமான ரக்காத்துகளை நீங்கள் தொழுது கொள்ளலாம். ரெண்டாவது விஷயம் என்ன? நான் மரணித்து விட்டால் என்னுடைய கபர் வெளிச்சமாக இருக்க வேண்டும். என்ன செய்யணும்? டியூப்லைட்டாக கொண்டு போட முடியும், அல்லது நல்ல பவர்ஃபுல்லான வாட்ஸ் லைட்டாக கொண்டு அங்கே வைக்க முடியும்? சாத்தியம் இல்லாத விஷயம். இது யாரும் யோசிக்க கூட மாட்டோம். எனக்கு கபரில் வெளிச்சம் வேணும், நான் என்ன செய்யணும்? உலகத்தில் என்ன செய்யணும்? ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி சொல்கிறாங்க, குரான் அதிகமாக ஓதுங்க. குரான் நீங்கள் அதிகமாக ஓதுனீங்கன்னா குரானினுடைய வசனங்கள், அந்த குரானே ஒளியாக உங்களுக்கு கபரில் இருக்கும். குரானுடைய ஆயாக்கள், வசனங்கள் உங்களுக்கு கபரிலே வெளிச்சத்தை கொண்டு சேர்க்கும். இப்போ ரெண்டாவது முக்கியமான விஷயம், இதை செய்யணுமா வேண்டாமா? இதில் எதிர்பார்ப்பு இருக்கா இல்லையா? நம்ம எல்லாத்துக்கும் தனிமையின் வீடாச்சே அது. கொஞ்ச நேரம் வீட்டில் யாரும் இல்லாமல் திடீர்னு ராத்திரி நேரத்தில் கரண்ட் போயிடுச்சு, கட் ஆகிடுச்சு, எந்த விளக்கும் இல்லை, நிசப்தமாக இருக்குது. பயப்படாத நபருடைய உள்ளத்தில் கூட சில நேரத்தில் பயம் வந்துடுது. இருளை பார்த்தா எல்லாரும் சேர்ந்து போய்கிட்டே இருந்தோம், திடீர்னு யாரையும் காணோம். எல்லாம் நம்ம கூட வந்தவங்கள பல பேருடைய பயணம் கட் ஆகிடுச்சு, நம்ம மட்டும் தனியாக போய் இடத்துல மாட்டிக்கிட்டோம். இருள் சூழ்ந்த இடம், எம்பிட்டு பயமாக இருக்கும். இருக்கா இல்லையா? உலகத்தை விட்டு பிரிஞ்ச பின்னாடி நிரந்தரமாக கியாமத்து வரை அந்த மன்னரில் தான் இருக்க போகிறோம். அது வெளிச்சமாக இருக்க வேண்டாமா? வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ குரானை ஓதுங்கள். ரெண்டாவது முக்கியமான தீர்வு. மூணாவது சொன்னாங்க, சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்தை நான் கடக்கணும்னு ஆசைப்பட்றேன். மின்னல் வேகத்தில் கடக்கணும். ஹஜ்ரத் ரசூல் சொன்ன ஹதீஸ் இருக்குது, சிராத்துல் முஸ்தகீம் என்ற பிரிட்ஜ் இருக்குதே, நம்ம கற்பனை பண்ணுற மாதிரி பிரம்மாண்டமான பிரிட்ஜ்லாம் இல்லை. நல்ல 4 வீலர்ஸ் போகிற மாதிரி ஸ்பீடாக போகாமல் நிறைய டன் கணக்கில் சுமக்கக்கூடிய விதத்தில் கட்டப்பட்ட பிரிட்ஜ் அல்ல அது. மனிதனுடைய ரோமத்தை விட மெல்லிசானது. அந்த பிரிட்ஜை தான் கடக்கணும். கீழே இருக்கிறது என்ன? நரகத்தின் பாதாள குழி. அதில் சறுக்கி விழுந்தால் நேரம் நரகத்தில் தான் விழணும். இதை கிராஸ் பண்ணாதான்
நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதை கண்டிப்பாக ஒவ்வொரு மனுஷனும் கிராஸ் பண்ணி ஆகணும். சரி, நானும் நாளைக்கு கிராஸ் பண்ணணும், சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்தை கிராஸ் பண்ணணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? தடிக்கு கீழே விழுந்துடக்கூடாது. நான் விழுந்து என்னுடைய பயணம் தடைபற்றக்கூடாது. நரகத்தினுடைய குழியிலே பாதாளத்திலே நான் சிக்கிவிடக்கூடாது. என்ன செய்யணும்? ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பதற்கு 2 வழி இருக்குது. ஒன்று, நிறைய தர்மம் செய்யுங்க, நிறைய நோன்பு வைங்க. யார் அதிக நோன்பும் அதிக தர்மமும் செய்கிறார்களோ அவர்கள் சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்தை மிக 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 எளிமையாக கடந்து போய் விடுவார்கள். இது 3வது முக்கியமான தீர்வாச்ச. 4வதுக்கு வாங்க. யாருக்கெல்லாம் நாளை மறுமையிலே ரஹ்மான் என்ற அல்லாஹுடைய அரிஷின் நிழல் வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். எல்லாருக்கும் நிழல் வேணுங்க. அது என்ன, எனக்கு மட்டும் வேணும், உங்களுக்கு வேண்டாமா? என் பையனுக்கு மட்டும் வேணும், எனக்கு வேண்டாமா? அல்லது எனக்கு மட்டும் வேணும், என் மனைவிக்கு வேண்டாமா? எல்லாருக்கும் வேணும் அல்லாஹ்வுடைய அரிஷுடைய நிழல். ஏன்னா ஒரு ஜானுக்கு மேலே சூரியன் இருக்கும், வெப்பம் தாங்க முடியாமல் அப்படி வேர்வையில் மிதந்துட்டு இருப்பாங்க மக்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் அரிஷின் நிழலைத்தான் எல்லா மக்களும் தேடுவார்கள். யாருக்கு அல்லாஹ் நிழலை கொடுப்பான்? யாருக்கு அந்த நிழலிலே ஒதுங்குவதற்கான வாய்ப்பை தருவான்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, யார் உலகத்தில் நல்லவங்களோட தோழமை வைத்து கொண்டார்களோ, நல்லோர்களோடு சுஹபத் வைத்து கொண்டார்களோ, ஒரு இணக்கத்தை வைத்து கொண்டார்களோ, நல்லோர்கள், பெரியோர்கள், உலமாக்கள், கல்வியாளர்கள், ஷேக்மார்கள், நல்வழிப்படுத்தக்கூடிய நல்லோர்கள், இவங்களோடலாம் யாருக்கு தொடர்பு இருக்குதோ அவங்கள அல்லாஹ் நாளை மறுமையிலே தன்னுடைய அரிஷின் நிழலை கொடுத்து அவர்களை அரவணைத்துக் கொள்வான் என்றார்கள் ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி. ஆக இந்த 4 முக்கியமான விஷயத்திற்கு இந்த உலகத்திலேயே என்ன செய்யணுன்ற தீர்வையும் ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. எனவே இதை நாம் உள்வாங்கிக் கொண்டு வரக்கூடிய நாட்களில் செயல்படுத்துவோம். உங்களுக்கு இது பிடித்திருந்தால் பிறரோடு நல்ல முறையில் இதை பகிருங்கள். நன்மையான விஷயங்களிலே நாம் எல்லாரும் கூட்டாளியாக இணைந்து கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஸலாம் அஸ்ஸலாமு அலைக்கும். Kareem's Biryani Paradise at Liberty and Catering Services, கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம்.